அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 17/7/2025 ஆடி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை. ஆடி மாதம் முழுவதுமே அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதமாகவே கருதப்படுது. இந்த மாதத்துல நாம செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சம மந்திர தந்திர முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆடி மாதத்தில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், ஆடி அமாவாசை அன்று முன்னோர் சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஆடி மாதத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் குலதெய்வத்தின் அருளையும் அம்பிகையின் அருளையும் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ, நிறைய வழிபாட்டு முறைகளை நான் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு கிடையாது. அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். முதல் நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் தாந்திரிகம், ஏற்கனவே நிலைவாசலில் செய்ய வேண்டிய 2 விஷயங்களை நம்ம சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இந்த ஆடியோ குக்கியில கமெண்ட் பாக்ஸ்ல அன்னையே ஆதிபரா சக்தியே அப்படின்னு டைப் பண்ணுங்க. அம்பாளின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாள்ல நீங்க குளிக்கிற தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னா, அம்பிகை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது வேப்பிலை தான். வேப்பிலையை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. 2வது மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. வேப்பிலையும் மஞ்சள் தூளும். அடுத்தது சிறிதளவு கல்லுப்பு. கல்லுப்பு என்பது எதிர்மறை ஆற்றலை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இந்த வேப்பிலை மஞ்சள் தூள் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான பொருளாகவே கருதப்படுதுங்க. இந்த 3 பொருளையும் ஒன்றாக கலந்து அந்த தண்ணீரில் குளிக்கும் போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது நிச்சயமாக நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள தெய்வ சக்தி உண்டாகும். தெய்வத்தோட முழு அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சம முறையை உங்க வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே கடைபிடிக்கலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.